ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். எப்போவுமே பொங்கல் ரெசிபியை நம்ம ரைஸில் தான் பண்ணுறோம். ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் ஹெல்த்தியாக பண்ணலாமா? ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1 கப்பு திணை எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பேனில் 1/2 கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பும் வறுப்பட்டாச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஊற வச்சுருந்த திணையும் சேர்த்துட்டு ஒரு 2.5 கப்பு கிட்ட தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் கிட்ட கெட்டியான பாலும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2.25 கப் கிட்ட வெல்லம் சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி மாற்றி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் திணையும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5-6 ஏலக்காய் கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து ஃபைன் பவுடராக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸையும் ரைசின்ஸையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் ஹெல்த்தியான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பொங்கல் சாப்பிடலாம். இந்த திணை பொங்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.